அத்துணை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்து, என்னோடு என்னுடைய துணைவியார் இருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்று உங்களிடத்தில் நான் கொஞ்ச நேரம் பேசலாம் என்று இருக்கிறேன். பெரியவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியலாம். குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிறது, முதல்ல பேச வந்திருக்கிறது யாருன்னு தெரியணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்த போது அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணார், தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு, அதுக்கு ஒரு 5 வயசு இருக்கும், என்னை அறிமுகப்படுத்துகிறார். சாரை தெரியுதா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு அந்த குழந்தை. உடனே அவர் பேராசிரியர், தெரியாது அப்படின்னு இல்லை, எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி, அதை பற்றி கவலையே படலாது, சினிமாவிலெல்லாம் நடிச்சிருக்காரு, தெரியாது. டிவியில் வருவார், பார்த்துருக்கியா அந்த குழந்தை, ஈவிரக்கமே இல்லாமல் தெரியாதுங்குது. ஒரு மரியாதைக்காவது ஆமான்னு சொல்லுன்னு நான் பார்த்தேன், தெரியவே தெரியாது. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, என் பக்கம் திரும்பி, நீங்கள் கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு என்னை கேட்டார். நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன் அப்படின்னேன். நீங்கள் கார்ட்டூனில் வந்திருந்தா என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாரு. அதுக்காக நான் சோட்டா பீமா வர முடியுமா சொல்லி பார்ப்போம். இந்த பாருங்க, சோட்டா பீம் சொன்னோன்னு தான் சந்தோஷப்படுதுங்க, தெரியாது. அப்போ கல்லூரியில் மட்டும் பேராசிரியராக இருந்தால் கல்லூரிக்கு தெரியும். இப்போ நாங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி வெளியில் வர்றோம் அப்படின்னா, நான் இப்போ இந்த பேச்சு பேசுகிறேன்னு வைங்க, என் வகுப்பறையில் உட்காந்து பேசுகிறேன்னா ஒரு 40 பேர் கேட்கும். சில சமயம் அதில் ஒரு 25 பேர் தூங்கினாலும் தூங்குவாங்க. அதே பேச்சை இந்த மாதிரி மைக்கில் பேசுனேன்னா ஒரு 2000 பேர் கேட்கலாம். அதே பேச்சை வானொலியில் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, வானொலின்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன், ரேடியோ அப்படி வச்சுக்கிடுவோம் தமிழில். ரேடியோவில் பேசுனா, எஃப்எம் ரேடியோ அப்படின்னா, அது அநேகமாக நம்ம ஆசிரியெலாம் கூட உட்காந்துங்களேன், சும்மா உட்காந்து கேளுங்க. ஏன்னா கால் வலிக்க என் மேலே கோவந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு தான். உட்காந்துங்களா நீங்கள் உட்காருங்க. வானொலியில் பேசுனா ஒரு 2 லட்சம் பேர் கேட்பாங்க. அதையே தொலைக்காட்சியில் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அதே பேச்சு தான், வகுப்பறையில் பேசுகிற அதே பேச்சு தான், அது 4 கோடி பேருக்கு போய் சேரும். இப்போ இது லைவில் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அநேகமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் ஒருவேளை உட்காந்து பார்த்தாங்கன்னா பார்க்க முடியும். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம், கற்றது கையளவுங்கிறது பழைய கதை. இப்போ கற்றதெல்லாம் என்ன, கையில் இருக்கக்கூடிய கணினி அளவு தான். அதுவும் ஏதாவது செல்லில் ரிப்பேர் ஏற்பட்டால் அல்லது ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் பெரிய ஆளுகள்கிட்ட கொடுத்தா செய்ய தெரியாது. நான் விமானத்தில் ஒரு தடவை என் செல்லு கொஞ்சம் ஸ்டக்கப் ஆயிடுச்சு, என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு 2-3 பேர்கிட்ட கொடுத்து பார்த்தேன், ஒருத்தருக்கு தெரியல. அப்புறம் பக்கத்தில் ஒரு 7 வயசு பையன் உட்காந்துருந்தான், அவன் தான் அதை சரி பண்ணி கொடுத்தான். ஏன்னா அவனுக்கு அது தெரியுது. செல்லில் ஃபோட்டோ எடுக்க தெரியுமான்னா சில பேர் வாங்கி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு குழந்தைகள் நீங்கள்லாம் விஞ்ஞானத்தோடு வளர்றீங்க. நாங்கள் சிறுபிள்ளையாக இருந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ரேடியோ முதல்ல எங்கள் அப்பா வாங்கியிருக்கிறார். நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா தமிழாசிரியர். இந்த ரேடியோ வாங்குறதுக்கு அவ்வளோ திட்டம் போட்டாங்க எங்கள் வீட்டில், 5 ஆண்டு திட்டம் மாதிரி. ஏன்னா ரேடியோ வாங்குறதா இருந்தால் செலவு கூடாகும். அதனால் ஒருவேளை காப்பியை நிப்பாட்டணும், ஒருவேளை சாப்பாட்டில் காய்கறி நிப்பாட்டு, இப்படிலாம் பிளான் போட்டு. ஏன்னா சொந்த அப்போல்லாம் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. அந்த ரேடியோ பெட்டி வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ பூஜை பண்ண மாதிரி அதுக்கு சூடமெல்லாம் காமிச்சு, அதுக்கு பெரிய உரையெல்லாம் போட்டு, அதை பெரியவங்க மாத்திரம்தான் தொடணும். நான் சின்ன பிள்ளையாக இருக்க தெரியாமல் நான் ரேடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்டன்னு போகிற வர்றவன் தான் அடிப்பான். ஒரு வாரம் கழிச்சு அந்த ரேடியோ ரிப்பேர் ஆனாலும் என்னைத்தான் சொல்லுவாங்க, அன்னைக்கு வந்தால் போட்டான் அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே கிடையாது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிவி, டெக்கு, சிஸ்டம் எல்லாமே இருக்கு. என் பிள்ளைகளும் என் பேரனும் என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க.
சிஸ்டத்தில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும் அப்படிங்கண்ணா. என்ன வைரஸ்னா என்ன செய்யலாம்? பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இது எல்லாமே தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்போ இருக்கக்கூடிய அறிவாளிகள், இவங்களை தான் நம்ம வந்து பெரிய ஆளாக கொண்டு வரணும். இப்போ ஐயா தாளரை அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க தந்தையாருடைய அந்த கொடை குலத்தை பற்றி சொன்னாங்க. அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுங்க. யாருக்காவது கொடுத்தா ரெண்டு மகிழ்ச்சி இருக்கு. ஒன்று நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறது ஒன்று மகிழ்ச்சி, இந்த வாங்குறாங்கல்ல அப்போ அவங்க முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது மாதிரி மகிழ்ச்சி உலகத்திலே கிடையாது. ஈத்துவக்கும் இன்பம் அப்படிம்பார் திருவள்ளுவர். நல்லா சாப்பிட்றவங்கள பார்த்தா தாய்மார்களுக்கு பிடிக்கும், போட போட சாப்பிடணும். எது வச்சாலும் வேணாம் பாங்க சில பேர். கஷ்டம். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த பக்கம் ஒரு சுகர் பேஷண்ட் பாவம், அவர் எதுவும் சாப்பிட மாட்டார் போட்டுருக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. எது வந்தாலும் வேணாங்கிறார் அவர், எனக்கு வைக்காம போயிடுறாங்க. அல்வா வேண்டாம், சுகர் எனக்கு வைக்கல. இங்கிட்ட இருந்து வர்றப்ப உருளைக்கிழங்கு வாயு வேண்டாம். கடைசியில் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வந்தேன் நான், அவங்க 3 பேரோட சேர்ந்து. ஏன் இப்படி சொல்றோம்? நல்ல உணவு சாப்பிட்றவங்களை பார்த்தா பிடிக்கும். நல்ல கொடுத்து மகிழணும். கர்ணன்னு நீங்க புராணத்தில் படிச்சிருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க, சீரியல்லே வர்றாரு. அந்த கர்ணனை பற்றி சொல்றப்ப அவர் எப்படி கொடையாளின்னு கேட்டா, மழை வந்து 2 மாசத்துக்கு ஒருக்க பெய்யுமா? இப்பெல்லாம் இல்லை. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம். பால் கொடுக்குற பசு 3 மாசம் தான் கொடுக்கும், அப்புறம் வந்து கன்று ஈனணும். வயல் வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். இப்ப பாருங்க, 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் சொல்லிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு ஆனால் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. தன்னை கொடுப்பான், தன்னுயிரை தான் கொடுப்பான், தயாநிதி. கொடுக்கணும் அப்படி வாங்கி. இப்போ நீங்கள் செய்வீங்களா? பெரும்பாலும் தாய்மார்கள் ஏதாவது சாப்பாடு கொடுத்து விட்றப்ப என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? தனியாக உட்காந்து சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள அவிச்ச முட்டை வச்சிருக்கேன், அந்த குண்டு பையிலோட உட்காந்து திங்காத. அந்த குண்டு பையனை இதை வாங்கியா தின்னா? எல்லாரோடும் சேர்ந்து உண்ணுதல் தான் பிரமாதமானது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னார் திருவள்ளுவர். சாப்பிட்றப்ப அப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கள, தாய்மார்கள் தான் சொல்லணும் பிள்ளைகளுக்கு. சாப்பிட்றப்ப எல்லாரோடும் கூடி மகிழ்தல் அப்படிங்கன்னா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட காலங்கள்லாம் காணும். இப்போ அவங்க தந்தையாருடைய அந்த கொடை இன்னைக்கு சொன்னாங்க. ஐயா, இங்கே முதல் மதிப்பெண் வாங்கின ஒரு மாணவருக்கு எல்கேஜிலேருந்து அவர் படிச்சுட்டு வந்த அத்தனை இந்த டியூஷன் ஃபீஸ் பணம் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப கொடுத்து நீங்கள் உயர்கல்வி படிங்கன்னு நாங்கள் அனுப்பணும்னு சொன்னார். நான் அதை கேட்டோன்னே ரொம்ப நெகிழ்ந்து போனேன். ஏன்னா அதாவது கல்வி கொடுக்குற பணம் தான் பெருசு, அது மாதிரி வராது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியான ஒரு பாரம்பரியமான பள்ளி. இதில் தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல குழந்தைகளுக்கு ஏற்றபடியாக, உங்களுக்கு ஏற்றபடியாக, அவர்களுக்கு ஏற்றபடியாக பேசணும். நான் கூட சொல்லியிருக்கேன், அடுத்த முறை வர்றப்ப பெற்றோர்களுக்கு ஒரு கூட்டம், +2க்கு ஒரு கூட்டம், இவங்களுக்கு ஒரு கூட்டம், அப்படி தான் பிரிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். என்ன கேம் விளையாடுறோம்னு எனக்கே தெரியல. இப்போ இல்லை, இங்கே திரும்பி பார்க்குறதுக்குள்ள இங்கே கொட்டாய் விட்டுறாங்க சில பையன். இங்கேயாவது நீங்கள் சேர் போட்டு உட்கார வச்சுருக்கீங்க. சில பள்ளிக்கூடத்தில் தரையில் உட்கார வச்சு ஒருத்தர் 1.5 மணி குழியே தோண்டிட்டான். அப்படியே பேசிக்கிட்டே இருக்க, தோண்டிக்கிட்டு நான் உள்ள கூடி போயிடுவாடாங்கன்னு நினச்சேன் நான். அப்படியே ஏன்னா அது புரிகிற வயசு இல்லை. இப்போ நான் பிரமாதமான ஒரு திருக்குறளை என்னமோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கண்ணீர் வரும் சில பேருக்கு. என்னமோ பேசுனேன் பாவம், என்னன்னு தெரியல. ரிமோட் இருந்தால் மாற்றிடலாம். இப்போ எப்படி மாற்றுவீங்க? நீ மாற்ற முடியாது. கர்ணனை எதுக்கு சொன்னேன் தெரியுங்களா? கொடுக்கறதுனா அப்படி கொடுக்கணும்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, மகாபாரத கதையில் அவன் போர்க்களத்தில் அடிபட்டு கிடப்பான். பார்த்துருப்பீங்க, சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. போர்க்களத்தில் அடிபட்டு கிடப்பான்.
இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடான்னு கிருஷ்ணன் பாடிக்கிட்டே வருவார். தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. இந்த உலகத்தில் ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா 4 பேர் வேணும்பாங்க. மாதா, பிதா, தெய்வம். இந்த 4 பேர் இருந்தால் தான் ஒருத்தர் முன்னுக்கு வருவான். இந்த 4 பேராலையும் கைவிடப்பட்ட ஒருத்தன் யாருன்னு கேட்டால் கர்ணன். 4 பேருமே கைவிட்டான். பிறந்தன்னைக்கு அந்த அம்மா தூக்கி ஆத்திர போட்டுருச்சு. யாரு? குந்தி. அப்பா சூரியன், கவலையே படலை பிள்ளைய பற்றி. 2 பேர் பிடிச்சது. 3வது குருநாதர் பரசுராமர், பாடம் படிக்க போனா பொய் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ படித்ததெல்லாம் மறந்து ஓட்டுட்டார். குருநாதர் கைவிட்டார். கடைசியில் கடவுளே வந்து என்ன பண்ணார், அவருடைய புண்ணியத்தெல்லாம் வாங்க வர்றாரு. நீங்கள் அதான் பார்த்துருப்பீங்க. அவன் அடிபட்டு கிடக்கிறான், வர்றாரு. வந்த உடனே நீங்கள் யாருன்னு கேட்குறான் கர்ணன். நான் இமயமலையிலிருந்து வர்றேங்கிறார். கிருஷ்ண பரமாத்மா ஒரு அந்தன வடிவத்தில் வந்து இமயமலையிலிருந்து ஏத்தாப்புல இருந்து இறங்கி வர்றாரு. ஆனால் இமயமலையிலிருந்து வர்றாராம். என்ன வேணும்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், நீ இது வரைக்கும் செஞ்ச புண்ணியம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்படியே சந்தோஷப்பட்டுட்டான் கர்ணன். ஏன் தெரியுமா, நான் எதை தரணும்னு நினச்சனோ அதை நீ கேட்குற. நான் தர முடியாதுன்னு நீ கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? புளியோதரை வேணும்னு கேட்டேன்னு வை, நான் இப்போ எங்கே போய் புளியோதரைக்கு? போர்க்களத்தில் புளியோதரை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறது? நான் தரத்தக்கது நீ கேட்ட அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மார்பில் இருந்த அம்பை உருவி அதில் வந்த ரத்தத்தை எடுத்து அந்த அந்தன வடிவில் வந்த கிருஷ்ண பரமாத்மா கையில் அப்படி ஊற்றுனாராம். இப்போ நீங்கள் வகுப்பில் கேள்வி கேட்குற பிள்ளைகளாக இருந்தால் ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்கலாம் தெரியுமா? அவன் செஞ்ச புண்ணியமெல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னால் இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கானே, அப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா புண்ணியமெல்லாம் கொடுத்தா தான் உயிரை வாங்க முடியும். எல்லா புண்ணியத்தையும் தந்தேன்னு சொன்னால் அது ஒரு புண்ணியம் இல்லையா? அப்போ அதுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா செய் புண்ணியம் அப்படின்னாங்க. நான் செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம்னா, செய்த புண்ணியம், செய்ய போகிற புண்ணியம், செய்து கொண்டிருக்கிற, இதுக்கு பேர் என்ன தமிழில் என்ன? வினைத்தொகை. வினைத்தொகை அருமையாக சொல்கிறீங்க. வினைத்தொகைனா என்ன? 3 காலத்துக்கும் பொருந்துகிறது. ஊறுகாய், ஊரினகாய், ஊருங்காய். எல்லா புண்ணியமும் கொடுத்தான். அப்படி அவன் கொடுத்த உடனே கிருஷ்ண பரமாத்மா தான் உருவத்தை மாற்றிட்டு மகாவிஷ்ணுவாக அவனுக்கு காட்சி கொடுத்துட்டு கேட்டாராம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. நல்லா கவனிங்க. அவன்கிட்ட புண்ணியத்தை வாங்க வந்தார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் என்ன சொன்னா, வழக்கமாக இந்த மாதிரி மகாவிஷ்ணுவாகிய உன்னை பார்க்கணும்னா காட்டில் போய் தவம் பண்ணணும், கல்லில் முள்ளில் படுத்திருக்கணும், என்னென்னமோ பண்ணணும். நான் ஒன்றும் பண்ணலை, ஆனால் உன்னை நான் பார்த்துட்டேன். ஒருவேளை இன்னொருக்கா நான் மனுஷனாக பிறந்தா யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத எனக்கு ஒரு மனசை கொடு. இப்போ நீங்கள் கொடுக்கலாமா வேணாமான்னே பாதி நேரம் ஆகிப்போம். ஒரு பணக்காரர் உட்கார்ந்துருந்தார், வீட்டில் சேர் போட்டு உட்கார்ந்துருந்தார். அந்த பக்கமாக ஒரு பிச்சைக்காரன் போனான். ஐயா கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னா, இல்லை போ. ஒரு கிழிஞ்ச சட்டை கொடுங்கயா அப்படின்னா, கிடையாது. ஒரு ரூபா கொடுங்கயான்னா, இல்லை. அப்போ வாங்கியா பிச்சை எடுப்போம் அப்படின்னா, நான் கேட்குற எதுவுமே உன்கிட்ட கிடையாது, நீ எதுக்குள்ள சேர் போட்டு உட்காந்துருக்க, நீ என்ன பணக்காரனா? நான் கேட்கறதுல நீ இல்லைங்கிற. அவன் என்ன சொன்னா, இருக்கிறது பெருசு இல்லை, கொடுக்கறது தான் பெருசு. இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும்னா, இதுதான் உண்மை. இப்போ நல்லா கவனிங்க. இவர் சொல்லிட்டு அது கேட்ட உடனே உனக்கு தந்தேன், அத்தனையும் தந்தேன் சொல்லிட்டு முடிவில் முத்தியும் தந்தேன் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். இதோட கதையை முடிக்கப்படாது. இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னு நீங்கள் பயந்துடாதீங்க. கேள்வின்னு கேட்டால் சிலருக்கு முகம் மாறி போகும், நான் பார்த்துருக்கேன். எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. 1000 பேசுவீங்க, எந்திரினா போச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஒரு பையனை உன் பேர் என்னன்னு தான் கேட்டேன் நான். அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு
நான் நேற்று லீவு சார் அப்படின்னா இப்படி ஒரு பேரை வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எந்திரிச்சு பேரை சொல்லுன்னு சொன்ன உடனே நம்ம பயந்துடுறோம். ஒன்றும் இல்லை, வாங்க வந்த கிருஷ்ண பரமாத்மா ஏன் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு? ஏன் கொடுத்தாரு? யாருக்காவது தெரியுமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த கேள்வி நான் பேசுகிறப்ப கேட்டாலும் நானே பதில் சொல்லிடுவேன். ஏன்னா என் வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர்பகை? ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்கள் வாத்தியாரு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக அதே படிச்சுட்டே இருக்காரு. இப்போ கேள்வி என்ன? கர்ணனிடம் புண்ணியத்தை பெற வந்த கிருஷ்ண பரமாத்மா வரம் கொடுத்துட்டு போறாரு, ஏன்? இதுதான் கேள்வி. பதில் என்ன தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா கொடுக்குறாரு கிட்ட, அதெல்லாம் இருக்கட்டும். இவன் அந்த ரத்தத்தை அப்படி கையில் விட்டா பாருங்க, தான் செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் அப்படி ரத்தத்தை கொடுத்தான் இல்லையா, வாழ்நாளெல்லாம் கொடுத்தான் இல்லையா, அந்த கொடுத்தவனுடைய ரத்தம் இவர் கையில் பட்ட உடனே இவருக்கும் ஏதாவது கொடுக்கணும் போல ஒரு ஆசை வந்ததான். கொடையாளியினுடைய ரத்தம் தான் கையில் பட்ட உடனே நாமும் ஏதாவது கொடுத்தன, நல்லவனோடு சேர்ந்தாத்தான் நல்ல எண்ணம் வரும். அதுக்கு தான் இதெல்லாம் வைக்கிறாங்க. கெட்டவனோடு சேர்ந்தா அவனை காட்டிலும் கெட்டவனாயிடுவோம் நம்ம. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக கொடையை பற்றி நம்ம இவ்வளவு தூரம் பேசுகிறோம். இத்தனை தன்மை இவையெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும். இவருடைய தந்தையாரை பற்றி அவர்கள் சொன்னது ரொம்ப அருமையான ஒரு விஷயம், கொடை கொடுப்பது என்பது. அதே போல படிச்சுட்டு வரக்கூடிய நீங்கள் பெரிய உயர்வுக்கு சிந்தனைக்கு எல்லாம் வரணும்னு சொன்னால் அதுக்கு சில வழிகள் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, மதிப்பெண் நிறைய வாங்கணுமா? உண்மைதான், வாங்கணும். இப்போ தாய்மார்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க, நமக்கு தெரியும். எல்லாருக்கும் என்ன கவலை? பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வரணும். அதுக்கு தான் பெரும்பாடு படுறோம். அதுவும் நான் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடம் போகிறதெல்லாம் வேற, இப்போ பள்ளிக்கூடம் போகிறது வேற. நான் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்துக்கு 9 மணின்னா நான் 8 மணிக்கு கிளம்பி இங்கிட்டு பள்ளிக்கூடம் இருக்குன்னா இப்படி கூடி போவேன். தெருவெல்லாம் சுற்றி நான் என் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன். நான் காணா போனதே இல்லை. ஆனால் இன்னைக்கு பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது உங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு காமெடி டைம் மாதிரி இருக்கு. காலையில் எல்லார் வீட்லேயும் ஒரு கிரிக்கெட்டாக ஆடுறோம். ஒரு வீட்டில் கம்பெடுத்துட்டு எல்லாரும் ஓட்டினாங்க. நான் பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி, ஒரு அம்மா பவுடர் போடுது, ஒரு அம்மா இட்லி வச்சு குத்துது, முழுங்கு முழுங்கு. வேன் வந்துருச்சு, ஆட்டோ வந்துருச்சு. மெட்ராஸில் ஒரு அம்மா இட்லியை கொண்டு ஆட்டோக்காரருக்கு போய் ஒட்டி பிடிச்சி அப்படியே சாப்பிட்டு போகிறாரு. அவர் நம்மால் தானே. அப்புறம் பெரிய மூட்டையை உங்கள் முதுகில் மாட்டி 60 நோட்டு 70 புஸ்தகம் சாப்பாடு தண்ணி அடிஸ்கேல் பேனா பென்சில் ரப்பரு செவ்வாய்கிரகத்துக்கு பொருள் கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும். அவன் நான் ஒன்றுமே ஆக மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தர் எப்படி இத்தனையாக? அதுவும் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தால் குடும்பத்தில் போட்டு அடிக்கிற அடி இருக்கு பாருங்க. என்ன மார்க் வாங்கியிருக்க, எவ்வளோ வாங்கியிருக்க, ஓ வயசுலாம் எவ்வளோ வாங்கணும் தெரியுமா, எவ்வளோ வாங்கணும் தெரியுமா? எந்த அப்பாவும் சொன்னதே கிடையாது எவ்வளோ வாங்கணும்னு. ஏன்னா இந்த பிறகு நல்லா சந்தோஷமாக கைதிருக்காங்க. ஏன்னா அவர் என்ன வாங்கினான்னு பாட்டி சொல்லியிருக்கோம். அவன் 4 தான் வாங்கினேன் 100க்கு. அப்பா பையனை கேட்குறாரு, கணக்கில் எத்தனை மார்க்? அண்ணனை காட்டில் 2 கம்மி. பரவாயில்ல, அண்ணன் எத்தனை? 2 அப்படின்னா. அதாவது இவன் சைபர்னா அடி பல்ல பேசிடுவான். என்னமோ அண்ணன் 98 வாங்கின மாதிரியும் இவன் அதில் 2 கம்மியாக வாங்கின மாதிரியும். சரிங்க, பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கிறதுனா யார் கையில் இருக்கு? ஒரு கேள்வி கேட்குறோம். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் கூட்டணி தான் அருமையான கூட்டணி. அரசியல் கூட்டணிலாம் விட்டுருங்க. ஒன்று ஆசிரியர், இன்னொன்று பெற்றோர்கள், இன்னொன்று மாணவர்கள். கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணு, கொஞ்சம் எப்போ வர மாதிரி. ஹலோ, கொஞ்சம் சவுண்டு சரியா இருக்குது, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தால் போதும். இந்த 3 பேர் சேர்ந்த கூட்டணி எதிரையும் ஜெயிக்கும். அது எப்படி?
இப்போ எல்லாரும் என்ன நினைக்க தெரியுமா, எப்படியோ கொண்டு சேர்த்து விட்டோம், இன்னும் உங்கள் பாடு, நீங்கள் என்ன செஞ்சாலும் தெரியும் பிள்ளை அப்படியே இது கொண்டு சேர்த்து விடுவோம். சினிமாவில் காட்டுவாங்கல்ல, ஒரே பாட்டில் பணக்காரர் ஆவாங்க பார்த்துருக்கீங்களா? பால் கறப்பாரு, பால் கோவைப்பாரு, வைசார் ஓட்டில் கட்டி கோடீஸ்வரன் ஆயிடுவார். அப்படியே நம்ம அப்படி முடியுமா? அப்படி அப்படி உள்ளே வர்றோம், வெளியே போகிறப்ப டிகிரி வாங்கிட்டு போவோம், முடியுமா? வாங்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் சேர்த்து விட்டோம், எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும். அவங்க செய்வாங்க, ஆனால் நீங்களும் அதுக்கு உதவணும். எப்படி உதவணும்? முன்னே எதுவும் கிடையாதுங்க வீட்டில், அதனால் பிள்ளையை படிக்க வைக்கலாம். இன்னைக்கு பிள்ளைக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மா என்னைய கடைக்கு அனுப்புவாங்க, பலசர கடைக்கு. கையில் எழுதிதான் கொடுக்க மாட்டாங்க, பூரா சொல்லி விடுவாங்க. 4 நாள் கருப்பட்டி, 4 நாள் தீப்பட்டி, 4 நாள் இது வாங்கிட்டு 5 6 மாதிரி சொல்லி விடுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே போவேன் கடைக்கு, 4 நாள் கருப்பட்டிக்கா, 4 நாள் தீப்பட்டி, 4 நாள் சொல்லிட்டே போவேன். அங்கே உடனே கடைக்காரர் என்னை குழப்பிடுவார். வெள்ளைக்கட்டி இருக்கு, கருப்பட்டி இல்லை பாரு, மறந்து போயிடும், திருப்பி வருவேன். இன்னைக்கு எந்த குழந்தையாவது கடைக்கு அனுப்புகிறோமா? இல்லை, என் பிள்ளை படிக்கிறான், படிச்சுட்டே இருக்கான், அப்புறம் ஏமா இருக்குவாங்களே சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளை படிக்கிறான்னா முதல்ல நம்ம அவனோட உட்காந்து பேசணும். என்னைக்கு தொலைக்காட்சி வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னையிலிருந்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலை. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க, எனக்கு விளம்பரத்துதான் சோறு போடுது அப்படின்னாரு. விளம்பர கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். நாடக இடைவேளை எப்போ, சீரியல் இடைவேளை எப்போ என் கையில் தட்டை கொடுப்பாங்க. முதல் விளம்பரம் வர்றப்ப சோறு போடுவாங்க, அடுத்த விளம்பரத்தில் குழம்பு ஊற்றுவாங்க, 3வது விளம்பரத்தில் மோர். விளம்பரம் இல்லைன்னா எனக்கு சோறு கிடைக்குமா? இதுக்கு பேர் விளம்பர இடைவேளையா? புலம்புற இடைவேளை. வந்த பிள்ளைகிட்ட எத்தனை பேர் பேசியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். பெரும்பாலும் தாய்மார்கள் 3 வார்த்தை தான் பிள்ளைகிட்ட பேசுகிறோம். சாப்பிட்டியா, ஹோம்ஒர்க் போட்டியா, பாத்ரூம் போனியா, போய் படுப்போம், முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். இதை தவிர என்ன பேசுகிறோம்? இன்னைக்கு என்ன, நீ என்ன படிச்சுட்டு வந்த, எத்தனை பேர் சொல், அம்மா எங்கள் டீச்சர் போய் படுப்போம் போ பேசாம. சீரியலில் அவனோட ஓடி போயிட்டா, அவனை பார்க்க வேண்டாம், கஷ்டமாக இருக்குது, என் குடும்ப இதுவா வாழ்க்கை சொல்லுங்க பார்ப்போம். மதுரையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க வீட்டுக்குள்ளே. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிக்கேன்? அந்த வீட்டுக்காரமாக நல்லா பதில் சொல்லிச்சு. இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்துருக்கான் இந்த திருடே, நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்றுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை வந்து தூக்கிடா பாரு, அப்போ பிடிச்சோம். அவன் ஊடால வந்திருக்கான், இப்படிலாம் போயிருக்கான். விலகு அறிவில்லை, ஊடால வர்ற யார் திருடனை. அதை காட்டிலும் ஒரு கணவன் மனைவியை வஞ்சாராம், தூ முறுக்கா செஞ்சிருக்க, மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஓடி வந்து லைட்டை போட்டு பார்த்துட்டு, ஐயோ கொசுவத்தி தின்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சான். இந்த பக்கம் முறுக்கு சுட்டு வச்சிருந்துருக்கு. மானாடை மயிலாடை பார்த்துக்கிட்டு கொசுவத்தி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டான். இப்போ பிள்ளைகிட்ட எப்படி பேசுவீங்க? சரி, எப்படி பேசணும்னு கேட்டால், பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து, அம்மா இன்னைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் கிளாஸில் எங்கள் மிஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க. திருக்குறளில் முதல் குறள் என்னன்னு கேட்டாங்க. நான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றை உலகம்னு சொன்னேன். எல்லாரும் கிளாப் பண்ணாங்க கிளாஸில். எனக்கு ஒரு பென்சில் கொடுத்தாங்க அப்படின்னு பைக்குள்ளே அந்த குழந்தை எடுத்து அந்த பென்சிலை கொடுத்தாங்க. இப்படி கையெழுத்தினாங்களா, உன்னை பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கி முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடின்னு பாரதி சொன்ன மாதிரி பிள்ளையை பாராட்டி என் பிள்ளை பரிசு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த பென்சிலை வாங்கியிருந்தா இப்படிப்பா இதான் கொடுத்தாங்களாக்கும், இதுக்கு தான் உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அந்த டீச்சர் இங்கிட்டு வரட்டும். பரிசுங்கிறது கடையில் வாங்குறது இல்லைங்க. கோல்டு மெடல் யூனிவர்சிட்டியில் வாங்கினா தான் மரியாதை, ஸ்டேட் ஃபஸ்ட்டு முதல்வர் கையில் வாங்கினா தான் மரியாதை. நம்ம வாட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறது ஆளுக்கா ஜுவல்லரிஸில் நம்ம மெடல் வாங்கினது சொல்லாமா? அது இல்லை. குழந்தைகிட்ட பேசணும். எத்தனை வீட்டில் பேசுகிறோம் சொல்லுங்க பாப்பா, அதுதான் முக்கியம்.
எல்லா டியூஷனும் வச்சுருக்கேங்க, ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். அது எப்படி? +2 படிக்கிற மாணவர்கள் நமக்கு தெரியும் என்ன கஷ்டப்பட்டு படிப்பாங்கன்னு. ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்த்தேன், அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. உங்கள் பிள்ளைகள் வரலையான்னு கேட்டேன். அவன் +2 படிக்கிறான் ஒருத்தன், 10th படிக்கிறான் ஒருத்தன். அவங்க எங்கேயுமே வெளியே வரமாட்டாங்க, யார் கூடயுமே பேச மாட்டாங்க, யார் மூஞ்சிலையுமே முழிக்க மாட்டாங்க. நீ கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டாங்க. படிக்க வேண்டியதான். அதுக்காக ஒரு உறவெல்லாம் தெரிய வேண்டாமா? கல்யாண வீட்டில் யார் கூட எப்படி பேசுறதுன்னு தெரிய வேண்டாமா? அதெல்லாம் வேணுமில்ல. இன்னொரு ஆச்சரியம், எந்த வீட்டுக்கு போனாலும் குழந்தைகள் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எந்த வீட்டுக்கு போங்க, என் பேரன் உள்பட. ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், குடும்பமே உட்காந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்தை சித்தப்பா மகன் தம்பி 22 பேரும் சேர்ந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. நான் நினச்சேன், குடும்பமே லூசு குடும்பம் போட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா, முன்னாடி 1.5 வயசு பிள்ளை கையில் ரிமோட் இருக்கு, அதை பிடுங்கினா அது உருண்டுருக்கு அப்படியே. அதனால அத்தனை பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்குதே ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் அருமையாக பதில் சொன்னாருங்க. என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் வேணும். முன்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய குழந்தைகள் வீட்டில் இருக்கும். எங்கள் வீட்டில் 11 பேர், அதில் நாங்கள் 5 பேர் பாக்கி வச்சுக்கோங்க. 14 குழந்தை, 11 குழந்தை, 13 குழந்தைலாம் இருந்துச்சு. என் குசலுக்கு 27 குழந்தைகள் கேள்விப்படுறோம்ல. இன்னைக்கு அப்படியா? ஒரு வீட்டில் 5-6 குழந்தை, 2-3 குழந்தை, 2 குழந்தை தெரியும், ஒரே குழந்தை. குழந்தையோடு விளையாட இடம் இல்லை. முன்னெல்லாம் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாடும். அதனால அதுக்கு ஈவு இறக்கம் அன்பு கருணை பாசம்லாம் தெரியும். இப்போ பூரா வீடியோ கேம்ஸ், எந்திரத்தோடையே விளையாண்டு எந்திரமாக மாறி போகிறான் பையன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட விளையாட பிள்ளை இல்லை. அதான் பெரிய கொடுமை. அப்போ அந்த குழந்தைகளோட பேசணும். கார்ட்டூன் ஏன் பார்க்குறாங்கன்னு அவர் சொன்னார், பிள்ளைகள் யார்கிட்டயாவது பேசணும்னு விரும்புவாங்க, பேச ஆள் இல்லை. உதாரணமாக ஒரு சின்ன குழந்தை காலையில் எந்திரிக்குன்னு வைங்களேன், 2 வயசு குழந்தை எந்திரிக்குது, அப்பாட்ட போய் பேசலாம்னு போகுமா. அவர் பெரும்பாலும் ஹிந்து பேப்பருக்குள்ளே இருப்பார், இல்லாட்டி லேப்டாப்பில் உட்காந்துருப்பார். போய் அப்பா அப்படிங்குமா, போ போ கொண்டுருவேன், போ நம்மளை போ, கிட்ட வந்து தொலைச்சிருவேன், போ. அப்பா பேசலை. அம்மா தாய்மார்கள் நீங்கள் காலையில் ஒவ்வொரு தாய்மாரும் அஷ்டாவதானி. அஷ்டாவதானி என்ன தெரியுமா? 8 வேலையை ஒரே நேரத்தில் செய்கிறவங்களுக்கு பேர் அஷ்டாவதானி. உதாரணமாக நான் பேசிகிட்டு இருக்கேன், 1 ஐயா கேள்வி கேட்பார், அதுக்கு நான் பதில் சொல்லணும் 2, அங்கே இருக்க ஒரு கடன் போடுவார், போடுற 3, நீங்கள் ஒரு கவிதை வரி கொடுத்து சொல்லணும், அதுக்கு நான் பதில் சொல்லணும் 4, என் முதுகில் ஒருத்தர் தட்டிக்கிட்டே இருப்பார், எத்தனை தடவை தட்டான்னு சொல்லணும் 5, அங்கே உட்காந்து ஒருத்தர் மணி அடிப்பார், எத்தனை தடவை அடித்தான்னு சொல்லணும் 6, 8, 10 வேலையை செஞ்சால் தசாவதானி, 16 வேலையை செஞ்சால் சோடசாவதானி, 100 வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சால் சதாவதானி. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் நம்ம நமத்தில் பிறந்தவர். 100 வேலையை, கம்ப்யூட்டரால் முடியாத வேலையை நம்ம செய்ய முடியும். சகுந்தலா தேவின்னு ஒரு அம்மாவை கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய கணித மேதை. அந்த பக்கம் கம்ப்யூட்டர், 12 கம்ப்யூட்டர், இந்த பக்கம் நம்ம. இந்த 12 கம்ப்யூட்டருடைய வேகத்தை காட்டில் ஈடு கொடுத்து நம்ம கணக்கில் ஃபஸ்ட்டில் வருது. நம்ம மூளை அவ்வளோ பிரெயின், அவ்வளோ பிரமாதமானது. தாய்மார்கள் காலையில் அஷ்டாவதானி எப்படி தெரியுமா? இப்படி ஒரு கையில் வறுத்துக்கிட்டு பிள்ளைக்கு சடை போட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அறை விட்டு அதில் டிவியில் விருச்சக ராசி நேயர்களே ஒடியாந்து அதை ஒரு பார்வை பார்த்துட்டு, இதில் வாசலில் யாராவது காலிங் பெல் அடிப்பான், அங்கே போய் எட்டி பார்த்து, இதில் குளிக்க போன கணவர் துண்டை மறந்துருப்பார், அதை சுருட்டி இங்கேருந்து எரிஞ்சு, இதில் எதையாவது மாற்றி செய்ய முடியுமா? துண்டுக்கு பதிலாக கரண்டி கொண்டு எரிஞ்சோம்னு வைங்க, அதனால் அப்படியே ஒடியாந்துருவான். இப்போ இந்த குழந்தை அப்பாட்ட பேசாமல் அம்மாட்ட போய், இவ்வளோ டென்ஷனான அம்மாட்ட போய், அம்மா நட்சத்திரம் ஏமா வானத்தில் இருக்குன்னு கேட்கும். அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, அந்த கரண்டியை வச்சு மண்டையில் ஒரு அடி. அப்புறம் என்ன உன் தலையிலையா இருக்கும்? ஏன் உங்கள் அப்பே மாதிரி லூஸாக அலைகிறாரு? அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? நம்ம அப்பே கொஞ்ச நாள் லூஸாக இருந்தால் போட்டுட்டு, அப்பா பேசலை அம்மா பேசலை, அண்ணன் ஒருத்தர் இருப்பான் எங்கிட்ட படிக்கிறவன், அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் எங்கே இருக்கான்னு அவனை கண்டுபிடிக்கவும் முடியாது. கும்பளை பிள்ளைகள் இங்கே உட்காந்துருக்க மாதிரி கல்லூரி பிள்ளைகள் எல்லாம், பிள்ளைகளுக்கு என்ன வேலை? பெரும்பாலும் செல்ல பேசிக்கிட்டே இருக்குங்க. செல்ல பிள்ளைகள் எல்லாம் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கு.
அதுவும் இவங்கெல்லாம் இந்த செல் பேசுகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா அண்ணன் செல்லாம் பேசுகிறது நீங்கள் பாருங்களேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அப்பாவோ அம்மாவோ வந்துட்டா உடனே ம் 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 போயிட்டாங்க சொல்லு அப்படின்னு என்ன இராணுவ ரகசியத்தையாக பேசுறீங்க. இப்போ அப்பா பேசலை, அம்மா பேசலை, அண்ணனை காணா, அக்கா பேசலை. இந்த குழந்தை என்ன செய்யுமா, நேராக டிவிகிட்ட போகுமா, கார்ட்டூன் போடுமா. கார்ட்டூனில் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஆச்சரியம் இருக்குது. கார்ட்டூனில் என்ன தெரியுமா, அதில் நாய் பேசும், நரி பேசும், புலி பேசும், கிளி பேசும், யானை பேசும், பாம்பு பேசும். குழந்தை ஆச்சரியத்தோடு வீட்டுக்குள்ளே பார்க்குமா. பேச வேண்டியவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க, அதில் பேசாததெல்லாம் பேசுதுன்னு சொன்னால் நாம் குழந்தையோட பேசினா தான் பிள்ளைகள் முதல்ல நல்லா படிக்கும். விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஜூனியர் நடந்துச்சு. என்னைய பரிசு கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. 8000 குழந்தைகள் வந்து கலந்துருச்சு. பரிசு வாங்க வர்ற ஒரு குழந்தை 8000 பேர் அப்படியே ஃபில்டர் பண்ணி 8-9 பேர் கொண்டு வந்துட்டாங்க. அதில் முதல் பரிசு வாங்குற குழந்தைக்கு வயசு ஒரு 10 வயசு இருக்கும், பொம்பளை பிள்ளை. அந்த குழந்தைகிட்ட நான் பரிசு கொடுக்க போகிறப்ப கேட்குறேன், இவ்வளவு நல்லா பாடுறிய பாப்பா, யார் உனக்கு டீச்சர், பாட்டு டீச்சர் யாருக்கு நீ படித்தேன்னு கேட்டேன். அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு தெரியுமா, யார்கிட்ட படித்தது, எங்கள் அம்மா அப்படின்ச்சு. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, அம்மான்னா சோறாக்கி போடுறவங்க இல்லைங்க, அம்மான்னா வெறும் மண்டையெடுத்து எழுந்திருக்கிறவங்க இல்லை, அம்மான்னா அப்பா கூட சண்டை போடுறவங்க இல்லை, அம்மான்னா டீச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மா தான். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்க குழந்தைகளுக்கு சொல்கிறேன், அம்மா மாதிரி ஒரு தோழி உண்டா சொல்லி பார்க்கலாம். நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, தாய். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. தாய் மாதிரி ஒரு உறவு உலகத்தில் இல்லவே இல்லை. அது எப்போ தெரியும் தெரியுமா, அம்மா ஊருக்கு போயிருக்கிறது தெரியும், அம்மா இல்லைன்னா தெரியும்.